கழுத்துலயும் ஃபைனலி தாலி கிடக்கு. டிசம்பர் 24th மார்னிங் 6 o'clock வந்தது. மார்னிங் 6 சாரி ஈவினிங் 6 o'clock. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டப்போ எனக்கு ஒரு பயம் இருந்தது. எப்படா நம்ம பேச போகிறோம், என்னடா பேச போகிறோம், ஏன் ஏயோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் பேசிட்டேன். ஒன்றாவது பேசினேன்ல, ஒன்றாவது பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வாங்கல அது மாதிரி. ஆனால் கொஞ்சம் வந்து மெச்சூர்டான ஆளு, மூத்த பொண்ணுன்றதுனால வீட்டுக்கு வந்து செல்ல பொண்ணு. எனக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை இவர் தான். என் தம்பியோட பேஸ் கேட்டிருக்கிறதுனால எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் இவரை வந்து பிடிச்சிருச்சு. அதுதான் முதல் காரணம். யாரையுமே எங்க அப்பா வந்து திடீர்னு வரலாம் சொன்னதில்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை பார்த்தது. வீட்டுக்கு வந்தாங்க, நான் கேஷுவலா பொண்ணு மாதிரிலாம் அந்த சுடிதார் போட்டுட்டு வாங்க வாங்கன்னு போய் ரிசீவ் பண்ணிட்டுலாம் வந்தேன். வந்து உட்காந்துருந்தேன் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. நான் எதுவும் பேசல, பொண்ணும் பேசாம தான் இருந்தேன். நான் நினைச்சேன் அப்போ சரி ரைட்டு, பொண்ணு ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் கொஞ்சம் ரொம்ப இதாகவும் இருப்பான்னு நினைச்சேன். பட் ஆனால் போக போக அப்படி இல்லைன்றது நான் அனலைஸ் பண்ணது. அது சினிமால மாதிரி போய் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசுங்க பண்ணிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து ரொம்ப உண்மையா இருப்பாரு அப்படின்றத நம்புறேன். அதனாலதான் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் போக போக வந்து பேச பேச ரெண்டு பேத்துக்கும் நிறைய என்னோட தாட்சும் அவரோட தாட்சும் மோஸ்ட் ஆஃப் த முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ஒத்து போச்சு. அதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் லவ் வந்து இந்த 5 மாதம் வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி நான் பேசியிருக்க கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். இவ ஒர்க்கில் போயிடுவா, நானும் ஒர்க்கில் போயிடுவேன். நாங்கள் பேசுகிற டைமிங்கே வந்து நைட்டு 6 to 9:30 அந்த சம்திங் தான் பேசுவோம். தொடும் கனவே நிஜம்தானா, உனக்குள் கரஞ்சே போனே, நீ வரும் இரவின் நிழல் நானா, உனக்குள் நிறைஞ்சே போனே, இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில. எங்க அப்பா கருத்து வந்து நான் ஒரு விஷயத்த ஒரு பையன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னா அது காதல் பேசும் வா வா செந்தாழி நீ, உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். வா செந்தாழி. இல்லைங்க, லவ் வந்து இதுவரை பண்ணதே இல்லை. எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்றேன். செந்தாழி நீ, உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். வா செந்தாழி நீ, உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன்.
ஆச்சு, ஜான் ஃபெப் ஆச்சு, மார்ச் ஆச்சு, மார்ச் ஏப்ரல் 22 கல்யாணம் பண்ணிட்டோம். நித்தம் நானும் வாழ்ந்திடணும் நெஞ்சு குழி ஓசையில தலை சாட்சிட தோணும் உடல் கடந்துமே உயிர் பறக்குமே. வீட்ல இருந்து கிளம்பும் போது இங்க மண்டபத்தை கூட்டு வரும்போது ஒரு பெரிய மாயாண்டி குடும்பத்தார் சீனே எங்க வீட்டுல ஓடிச்சு. இங்க வந்து தாலி கட்டும்போது கண்டிப்பா அழுதுருவேன்னு நினைச்சேன். அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுட்டு வந்துச்சு. கடைசியில தாலி கட்டும்போது எல்லாம் என் வீட்டுல அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்ன அழுகலையான்னு கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திணறுக்கும் இறப்பு வரைக்கும் வா செந்தாழி நீ, உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். வா செந்தாழி நீ, உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். வா செந்தாழி நீ, உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். பட் we are couple. அவ்வளவுதான். Like a couple something. தாலி கட்டினது உலகம் தாண்டி வந்தேன். நான் தொடும் கனவே நிஜம்தானா, உனக்குள் கரைஞ்சே போனேன். வா செந்தாழி நீ, வா செந்தாழி நீ. எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. எந்த நம்பிக்கையில இங்க இருக்கேன்னு தெரியல. இருக்கிற நம்பிக்கை. உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். வா செந்தாழி நீ, உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். ரெண்டு பேரும் ஒரு லூசு கப்பல் ஏதாச்சும் நல்லபடியா நல்லபடியா நடக்கும்னு நம்புறோம். பார்ப்போம்.